பன்னீர்செல்வம் முதல்வரை எதற்காக சந்தித்தார்? உடல் நலம் விசாரிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உருட்டுறது. உண்மையான காரணம் என்ன? பிஎம்ஐ பார்க்க ஏர்போர்ட்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, என்ன இன்சல்ட் பண்ணுறீங்களா? பகுதியா என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு போய் பார்க்கிறார். பார்த்த பிறகு என்ன நடக்கும்? என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கல. நயினார் அவரை திருப்பி தொடர்பு கொண்டாரா? டிடிவி என்ன சொன்னார்? அவரை வெளியே விட்டுக்கூடாது, பாஜக தலைமை அவர்கிட்ட பேசணும் திருப்பி அப்படின்னா. அப்போ பேசியிருப்பாங்களா? பேசியிருக்காங்க, ரைட்டா? அப்போ பேசி என்ன பொசுக்குன்னு கோச்சிக்கிட்டீங்க, சரி 26ஆம் தேதி வர அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவார், ரைட்டா? அன்னைக்கு போய் ஒரு வேலை அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ரோஜா பூ வாங்கிட்டு வந்து நில்லி அப்படின்னு சொன்ன உடனே போய் பார்த்துடுறாரு. இப்போ திருப்பி திமுக கிட்ட போவாரா? போக மாட்டார் இல்லையா? அந்த ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு 1.5 வருஷம் பேசுவார் அவர், கரெக்டா? அப்போ முதல்வர் பன்னீரை யூஸ் பண்ணாரா, பன்னீர் முதல்வர் யூஸ் பண்ணாரா? இந்த மீட்டிங் யாருக்கு பலம்னா ஓபிஎஸ்க்கு தான் பலம். எளிமையாக சொன்னால் ஓபிஎஸ் டெல்லியிலேருந்து எனக்கு ஃபோன் வரல, உங்களை வந்து நான் பார்த்துக்கிறேன், பார்த்த பயந்துக்கிட்டு கூப்பிடுவாங்க என்று பன்னீர் உங்களை யூஸ் பண்ணியிருக்காரா? அவங்க கட்சிக்காரங்களே பன்னீரை மதிக்கிறது இல்லை. எல்லாரும் எடப்பாடிட்டு சொல்கிறாங்க, அண்ணே இந்த தென் தமிழகத்தில் கஷ்டனே, அதெல்லாம் சேர்த்து யோ தேவை போயா அண்ணே இல்லைண்ணே, ஒரு 30 தொகுதியில்